பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆசா தேவனோடு பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமானது என்று சொல்லப்படுகிறது. அற்பம் என்றால் என்ன? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இங்கு லேசான காரியம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பார்வையில் அற்பமானவைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறது என்கிறது நமக்கு லேசான காரியம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 12 ஆண்டுகளாக தன் ஆசையெல்லாம் அழித்து செலவு செய்து வியாதி நீங்காமல் சரீரத்தில் பாடுகள் நிறைந்தவளாய் ஒருத்தி இயேசுவினிடத்தில் வருகிறாள். சுகமடைகிறதற்கு இயேசுவை நெருங்கவே முடியவில்லை. அவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டால் அது அவளுக்கு லேசான காரியமாய் காணப்பட்டபடியினாலே அவள் சுகமடைந்தாள். 38 வருஷம் பெதஸ்தா குளம் என்கிற குளத்தண்டையிலே ஒருவன் படுத்து கிடக்கிறான். அவன் நோக்கமெல்லாம் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவன் சுகமளிக்கிற வல்லம் அங்கு இருக்கிறது. எனவே தனக்கு நிச்சயம் சுகமடைக்கும் என்று சொல்லி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்காகவே அவன் 38 ஆண்டுகள் அங்கு அதை பெரிதாய் எண்ணாமல் லேசாக எண்ணி அதை காத்திருந்தான். அவனுக்கு சுகம் கிடைத்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுள்ள விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அன்பிலும் நாம் நிலைத்திருக்கும் போது, காத்திருக்கும் போது, தேவன் எவ்வளோ பெரிதான காரியமாக இருந்தாலும் அவர் பார்வைக்கு அற்பமாக இருக்கிறதை அவருக்குள்ளாக நாம் லேசாக பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் நம்மை நடத்தும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம், முயற்சிப்போம். தேவன் பெரிதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமென்.